போடுறான். எல்லாருமே இந்த விஷயத்த பத்தி தான் கேட்குறாங்க. ஸோ இவன் இப்ப என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, தொடர்ந்து பல சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால, இப்போதைக்கு நான் இங்க பிரசிடென்ட்டா இருக்க முடியாது. ஸோ என்னோட 25% ஷேர நான் லீ கிட்ட குடுத்துட்டு, ஆக்டிங் பிரசிடென்ட் போஸ்டிங்கையும் நான் இவன் கிட்ட குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது, அந்த இடத்துக்கு "அது உன்னால முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். உடனே மின்டே "ஏன் முடியாது? நீ என்னோட வாரிசே கிடையாது. ஸோ இனிமே நான் என்ன முடிவு வேணா எடுக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்? இந்த சொத்துக்கெல்லாம் என்னோட அப்பா தானே வாரிசு. அப்படின்னா இந்த சொத்துக்கு எனக்கும் பங்கு இருக்கு தானே" அப்படின்னு கேட்கும்போது, "ஆனா உனக்கு இங்க ஷேர்ஸ் இல்லையே" அப்படின்னு லீ சொல்றான். "யாரு சொன்னா எனக்கு ஷேர்ஸ் இல்லைன்னு? எனக்கு உன்னை விட அதிகமான ஷேர்ஸ் இருக்கு" அப்படின்னு சொல்றான். பார்த்தா ஷவ்யோட அம்மா தான் அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் இது லீ ஒத்துக்காம பேச வரும்போது டக்குனு ஹீரோயின், "ஆனா லீ இப்ப நீ போய் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னை போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க. சூன் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம்ன்றதுக்கு நான் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சு போலீஸ்ட்ட கொடுத்துட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவ்வளவுதான். லீயால எதுவும் பேச